எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கிச்சனில் பலாப்பழ கொட்டையை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பண்ணலாம் வாங்க. அதுக்கு தேவையான பலாக்கொட்டையை எடுத்து ஒரு குக்கரில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச பலாக்கொட்டையை கொஞ்சம் நேரம் ஆற விட்டிங்கன்னா ஈஸியாக தோல் உரிக்க வரும். இப்போ தோல் உரித்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான கிரேவிக்காக தேங்காய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 4-5 பூண்டு, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு 1 ஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு நல்லா செவந்து வந்தோடனே இப்போ நம்ம அந்த கிரேவி அரைச்சி வச்சுருக்க கிரேவி எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும். கிரேவி ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரன்னு அரைங்க, அப்போ தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கட் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டையை எடுத்து அதில் போட்டு நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க, சரியாக இருக்கான்னு. கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக விடலாம். தண்ணிலாம் சுண்டி இப்போ பாருங்கள் கிரேவி பக்குவத்துக்கு வந்துடுச்சு. சூப்பராக நம்ம பலாப்பழ கொட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.